Hi friends, welcome to my channel Bena's Karata Lifestyle. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்குமே நல்லா பிடிக்கும் ஹெல்த்தியா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு மூணு பொருள் தேவை. எதெல்லாம்னா கொஞ்சம் ரவை, அப்புறம் சுகர் எங்களுக்கு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா சர்க்கரையும் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவு வச்சு தான் இப்போ நம்ம மெயினாக பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தியான இது, பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்ஸு ஈவினிங் டீ கூட சாப்பிட்டுக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருவோம். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு சீனி எடுத்துட்டோம். ஒரு கப் ரவை, ஒரு கப் சீனி, 2 கப் வாட்டர் இதில் எடுக்கணும். 2 கப்பு நம்ம ரவை அளந்தோம் இல்லை, அதே கப்பில் 2 கப்பு வாட்டர் ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி நல்லா கட்டி ஒன்றும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியில் அந்த ரவை நல்லா ஊறட்டு, அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதில் அந்த சுகரும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படி தண்ணியில் உரட்டினி. ஓகே, வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போது பார்த்துடலாம். இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு ரவை நல்லா ஊறிட்டு, இனி இதில் நம்ம 1 கப்பு ரவை எடுத்தோம். இதுக்கு 4 கப் அளவு கோதுமை மாவு எடுக்கணும். நம்ம எந்த கப்புக்கு ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் அளவு எடுக்கணும். இதில் அளவு கரெக்டாக இது பண்ணணும். இனி நம்ம இதில் ஆல்ரெடி 2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கோம். இனி இதில் ஒரு 2 கப்பு கூட ஆட் பண்ணணும். மொத்தம் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இதில் அந்த கப்புக்கு 1 கப்பு இது எடுத்துருந்தோம் இல்லை, 1/2 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கிடணும். இதை எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 2 பிஞ்ச் உப்பு, சால்ட்டு. இது டேஸ்ட் ரொம்ப கொஞ்சம் சுகர் இதை கூடுதலாக காட்டும். டேஸ்ட்டுக்கு நல்லா இது பண்ணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், cashew இதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிடணும். இனி மணத்துக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருவோம். ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கு, அதையும் போட்டுருவோம். சரி, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. சோடா உப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். சோடா உப்பு எதுக்காகனா நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும், அதுக்கு வேண்டியதான் சோடா உப்பு. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கிடுங்க. குழிக்கரண்டியில் தான் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேனில் ஆயில் நம்ம நல்லா சூடாக்கிட்டுருக்கோம். ஆயில் கொஞ்சம் ஓகே, ஆயில் ரொம்ப இதாக சூடாக ஒரு குழிக்கரண்டி எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடுவோம்.
ப்ளஃபியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே, அதை இன்னும் மறைச்சி போட்டுருவோம். இப்போ எப்படி ப்ளஃபியாக வந்திருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டாட்டும் இருக்கும். கோதுமை மாவில் பண்ணது, கோதுமை மாவு, ரவை எல்லாமே ஹெல்த்தியான இதுதான். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு கொடுக்கலாம், நம்மளுமே சாப்பிட்டுக்கிடலாம். பாருங்க, இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எடுத்து நல்ல ப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, சுடுது. சரிங்களா? தேங்காய், பாதாம், கேஷ்யூநட் ரொம்ப ஹெல்த்தியான இது. குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை முட்டை சுருக்காச்சியும் இல்லை அந்த அந்த பாத்திரத்தில் ஊற்றுவோம். குழிப்பணியாரம் இதில் 2 விதமாக பண்ணியிருக்கோம். ஒன்று அப்படி பண்ணியிருக்கோம், ஒன்று இப்படி பண்ணுவோம். ஓகே, இதுலேயும் நம்ம செய்திருவோம். இது குழியெல்லாம் இருக்கிறதுனால இதை குழிப்பணியாரம் சொல்லலாம். சூப்பராக வரும். ஒரே இது செய்யறதுக்கு 2 விதமாக செய்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இதுக்கு மறைச்சி போட்டுடலாம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வேகட்டும். சூப்பராக ப்ரௌன் கலராக வரும், அது வரை வெயிட் பண்ணுவோம். நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதுமா ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்வீட் அப்பம் செய்கிறோம். ஸ்வீட் அப்பமா? ஆமாம். சரி, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சரி சரி. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் செய்து கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்வீட் அப்பம். ஓகே, இப்போது முடிஞ்சுது. இதை எடுத்துடலாம். ஸ்வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கொள்ளாமா? இப்போ எப்படி ப்ளஃபியாக இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்களா? இது நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செய்து பாருங்க. உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் செய்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு கொடுங்க. ஓகேவா? வேண்டாம், கட் பண்ணு.